இப்போ அட்லியும் விஜயும் சேர்ந்துருக்காங்க. இவங்க 2 பேருடைய கூட்டணி பார்த்தீங்க அப்படின்னா 2வது தடவை இருக்கிறதுனால எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமா இருக்கு. ஏற்கனவே வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த தெறி படத்தோடைய கலெக்ஷன்லாம் வந்து பயங்கரமா இருந்துச்சு. கேரளா, பிரான்ஸ் மாதிரியான ஒவ்வொரு குறிப்பிட்ட ஏரியாலலாம் விஜய் வந்து புதிய உச்சம் தொடுறதுக்கு தெறி வந்து முக்கிய காரணமா இருந்தது. அப்படி இருக்கும்போது இந்த படத்துல என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு குரூப் பார்த்தீங்க அப்படின்னா அட்லி எடுத்த படம்லாம் எடுத்து பாருங்க. நீங்க ராஜா ராணி எடுத்தீங்க அப்படின்னா அது மௌனராகம் ரீமேக், தெறி திரைப்படம் சத்ரியன் படத்தோட ரீமேக். இது எந்த படத்தோட ரீமேக் தெரியுமா? 3 கெட்டப்ல நடிக்கிறாரா? அப்பனா இந்த படமா இருக்கும், அந்த படமா இருக்கும் அப்படின்லாம் கெஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் தெளிவா சொல்லியிருக்காங்க. இது எங்கேருந்து வந்ததில்லை, என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத படக்குழுவே சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத கேளு. தெறி திரைப்படத்தை எடுத்து மீண்டும் இயக்குனர் அட்லியும் விஜயும் இணைஞ்சிருக்கக்கூடிய விஜயுடைய 61வது திரைப்படம் வேகமா வளர்ந்து வருது. 2வது கட்ட படப்பிடிப்பு சென்னையில நடைபெற்று இருக்க நிலையில படத்துல விஜய் 3 கெட்டப்புகள்ல நடிக்கிறதால ரசிகர்கள் உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க. இந்த திரைப்படத்துடைய கதை என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு சில தகவல்கள் இணையத்துல கசிஞ்சிருந்த நிலையில விஜய் 61 எந்த திரைப்படத்துடைய தழுவலும் இல்ல அப்படின்னும் விஜய்க்காக எழுதப்பட்ட புதிய கதை அப்படின்னும் படக்குழு விளக்கம் அளிச்சிருக்காங்க. மேலும் இந்த படத்துல விஜய் ஏற்று நடிக்கக்கூடிய 3 கெட்டப்புகளும் ரசிகர்களை திருப்திப்படுத்தும் அப்படின்னும் படக்குழு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க.